நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் பராசக்தி. இதுக்கு முன்னாடியே கேரளா ஃபைல்ஸு, பெங்காலி ஃபைல்ஸ், காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட இனத்துக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க அதுக்காக நடத்தின போராட்டங்கள், இதை பற்றின நிறையா படங்கள் வெவ்வேறு மொழிகளில் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்குது. அது மாதிரி நம்ம தமிழில் திராவிடர்கள், தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காக இந்த ஹிந்தி எதிர்ப்புக்காக போராட்டங்கள் பண்ணினதை பற்றி ஒரு குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் தான் இந்த பராசக்தி படம் வந்திருக்குது. பராசக்தி படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 1960களில் மும்மொழி கொள்கையை பயன்படுத்தி தமிழ், இங்கிலீஷ் தவிர்த்து ஹிந்தியும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வர்றாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் படை, புறநானூறு மாணவர் படை அப்படின்னு சொல்லி ஒரு படை ரெடியாகிறாங்க. அந்த படை ஹிந்தியை கட்டாயப்படுத்தி எங்களுக்குள்ளே புகுத்த வேண்டாம், ஹிந்தி தேவைப்பட்டால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், மித்தபடி ஹிந்தியை எங்களுக்குள்ளே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாணவ படை கிளம்புறாங்க. அந்த படையை வழிநடத்த செல்கிற தலைவராக தான் சிவகார்த்திகேயன் இருக்கார். ஸோ சிவகார்த்திகேயன் அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த படையை வழி நடத்தி ஹிந்திக்கு எதிரானது ஒரு ரயில் சம்பவங்கள், இந்த மாதிரி சில சம்பவங்கள் மூலமாக அவர் ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர விடாமல் தடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் அவர் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியோடு நிறுத்திட்டு அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடாரு. அவர் அங்கே வேலைக்கு போனதுக்கப்புறம் ஹிந்தி அவருக்கு தேவைப்படுற காரணத்தினால அவரே ஆர்வமாக அதை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து கற்றுக்கிறாரு. ஏன்னா அவர் கொள்கை என்னென்னா, ஹிந்தியை கட்டாயப்படுத்தி எங்களுக்குள்ளே புகுத்தாதீங்க, தேவைப்பட்டால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. ஸோ அதனால் அவரோட சூழ்நிலையின் காரணமாக அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அவரோட தம்பி அதர்வா, அவரு என்ன பண்ணுறாரு, அவரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அவரும் ஹிந்தி எதிர்ப்புக்காக நிறையா போராட்டங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு இந்த மாணவ படையை தடுக்கணும், இந்த ஹிந்தி எதிர்ப்பை தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதை தடுக்க வர்ற ஆஃபீஸராக தான் ஜெயம் ரவி வர்றாரு. அவர் வர்றதுக்கும் அவர் இதில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அந்த ரீசன் படி அவர் கம்பல்சரி நாட்டுக்கு மற்ற ஹிந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி பண்ணுறவங்க ஒரு துரோகிகள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவர் பார்க்குறாரு. அதுபோக அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்குமே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸும் இருக்குது. ஸோ இதனால் அவர் ரொம்ப மும்முரமாக அந்த புறநானூற்று படை அப்படின்னு சொல்கிற, அந்த புறநானூறு மாணவப்படை அப்படின்னு சொல்கிற அந்த படையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வர்றாரு. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்களில் இந்த ஹிந்தி எதிர்ப்பை எப்படி நம்ம தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காலகட்டத்தில் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீரியாடிக்கல் மூவியாக தான் இந்த படம் வந்திருக்குது. இந்த படத்தில் நிறையா ஸ்டார் கேட்ஸ் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனை நம்ம காமெடியாக பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ இந்த அமரன் படம், இந்த மாதிரி சில படங்கள்லேருந்து அவர் நல்லா சீரியஸாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது நல்லாவே ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லாவே இருக்குது படத்தில் ப்ளஸ்ஸாக சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, படத்தோட இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி சீன்ஸ்லேருந்தே படத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இன்டர்வலுக்கு ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு சீரியஸ்னஸை கொண்டு படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறமும் இவங்களோட அந்த போராட்டங்கள் இதெல்லாம் எவ்வளோ வலுப்படுது அப்படிங்கிறதும், சில நடந்த உண்மைகளையும் சரி, அதே மாதிரி இவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்களா, இவ்வளவெல்லாம் நம்ம தமிழர்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கும் சில காட்சிகளை படத்தில் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் எந்த ஒரு சமுதாயத்தையும் தாழ்த்தியோ, எந்த ஒரு மதத்தையும் உயர்த்தியோ, எந்த ஒரு மொழியாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அந்த மாதிரி கொண்டு போகாமல் எல்லா மொழிகளுமே இருக்கிறவங்களுக்கு மொழிப்பற்று இருக்குது, ஆனால் கட்டாயப்படுத்தி எந்த மொழியையும் கற்றுக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த 1950s இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் இருந்த அந்த கேஸ்ட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் இருந்த முக்கியமாக சொல்லணும்னா, அண்ணா கேரக்டரில் வர சேத்தன் கேரக்டராக இருக்கட்டும், சிஎம் கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த அவங்கள நினைவுபடுத்துகிற மாதிரி தான் அவங்களோட வடிவமைப்புலாம் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் எல்லா இடங்களையுமே அந்த பழைய காலத்தோட இதெல்லாம் யூஸ் பண்ணதுலாம் எந்த இதுவுமே குறையாக இல்லை. அதே மாதிரி ஜெயம் ரவி ரொம்ப நல்ல மேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி அவருக்கு கொடுத்த வேலையை நல்லா அழகாக செஞ்சுருக்காரு. அவர் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த நெகட்டிவ் ரோலை கரெக்டாக அவர் அளவாக அதுக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காரு.
படத்தில் அதர்வாவோட கேரக்டரும் பரவாயில்லாம இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதர்வா வந்து ஒரு சார்மிங் பாயாகவே பார்த்து பழகின நமக்கு வந்து ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மித்தபடி சிவகார்த்திகேயனும் ஜெயம் ரவியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் ஒரு பீரியடிக்கல் படம் அப்படிங்கிறனால படம் ஒரே ஸ்டோரி லைனில் ஒரே மாதிரி போயிட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. படம் ஒரு ட்ரையாக ஒரே நூல் பிடிச்ச மாதிரியே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதே மாதிரி படத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு படம் ஒரு நிறையா சீன்ஸாக இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸும் சரி, எதுவுமே ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. ஒரு ஆணித்தனமான விஷயங்களை ஒரு தமிழர்களுக்காக போராடினவங்களை பற்றின ஒரு ஸ்டோரி. ஸோ தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், ஹிந்தி எதிர்ப்பு காலகட்டத்தில் தமிழர்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, ஸோ அந்த நேரத்தில் எத்தனை தமிழர்கள் போராடினாங்க, உயிரை கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு படத்தில் அந்த ஒரு முக்கியமான சில விஷயங்கள் கூட ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா படத்தில் வந்து எந்த ஒரு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஆழமாக ஆணித்தனமாக மனசில் பதியலை. எந்த ஒரு சீனுமே வந்து இப்படி இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானதாக ரொம்ப இதாக இல்லை, ஒரு ஃபோர்ஸாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வரைக்குமே ஹிந்தி அப்படின்னு சொல்லி அதை புகுத்தணும் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் போயிட்டுருக்கு. அப்போ 90s 60ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்காக எத்தனை தமிழர்கள் போராடி இருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க.